ஒரு ட்ரிப் காமெடி. இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 4 பேரும் டூருக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப நாளில் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பாலா சொன்னான், வாங்க நாங்கள் உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொகுசு பேருந்தில் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான். எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு கேட்டதுக்கு கொடைக்கானல் போவோம் அப்படின்னு சொன்னான். 4 பேரும் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக பரப்பிட்டாங்க, சந்தோஷமாக பரப்பிட்டாங்க. பரப்பிட்டு பஸ்ஸில் ஏறி பார்த்தேன்னா, உள்ளே போய் பார்த்தேன்னா அது சொகுசு பேருந்து இல்லைங்க. அது வந்து சீட்லாம் பிஞ்சு போய் கம்பி தெரிஞ்சு போய் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவோன்னு சொல்லி 4 பேரும் உட்காந்தாங்க. அந்த பஸ்ஸில் அந்த 4 பேர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே பஸ்ஸு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் கிளம்ப ஆரம்பித்து அதுக்குள்ளே பாலாவுக்கு பசிச்சிட்டு உடனே என்ன பண்ணுனான்னா, அவன் ஸ்நாக்ஸ் கவர் எடுத்து என்ன பண்ணினான்னா ஓப்பன் பண்ண ஆரம்பித்தான். பக்கத்தில் இருக்க அங்கிள் வந்து ஒரு முறைச்சாங்க. சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டான் பாலா. அப்படியே பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. இப்போ யாருக்கு போர் அடிக்குதுன்னா, சங்கருக்கு போர் அடிக்குது. சங்கர் வந்து என்ன பண்ணுறான்னா, ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுகிட்டே போகிறான். அவன் எல்லாரையும் பார்க்குறான். பஸ்ஸில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது எல்லோரும் காதை பொத்திட்டு உட்காந்துருக்காங்க. என்ன எல்லோரும் காதை மூடிட்டு உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவன் ஹெட்ஃபோன் பாட்டு எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, ஹெட்ஃபோனை எடுத்து கீழே வச்சுட்டானான். அதுக்கப்புறம் அப்படியே பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, பஸ்ஸு வந்து மலை ஏற போகுது. இப்போ பாலா, சங்கர், குமார் வந்து என்ன பண்ணுறான்னா, குமாருக்கு மலை ஏறினாலே பிடிக்காது. உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, கையில் கவர் எடுத்து வைக்க ஆரம்பிக்கான். அவன் கவர் எடுத்து வைக்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு வாந்தி வருதோ வரலையோ, பஸ்ஸில் இருந்த எல்லாருக்கும் வாமிட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டு அப்படி பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது மழை ஏற ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் பஸ்ஸு பஞ்சர் ஆகிட்டு உடனே எல்லாரையும் டிரைவரனே இறக்கி விட்டுட்டு பஞ்சர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பக்கத்துக்குள்ளே இருக்கிற டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வேகமாக வேலை முடிஞ்சு எல்லோரும் மறுபடியும் ஏற்றிட்டு பஸ்ஸு மலையில் ஏற ஆரம்பித்த உடனே பஸ்ஸு வந்து அந்த மலையில் வளைஞ்சி போகுது. அந்த பஸ்ஸு வளைஞ்சு போகுது. அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்த அந்த 4 பேருமே வளைஞ்சு போகிறத பார்த்து அந்த பஸ்ஸில் இருந்த எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டாங்க. அந்த பயணம் ரொம்ப அந்த பஸ்ஸில் இருந்த எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக தந்துச்சு. அப்படி போய் சந்தோஷமாக போனாங்க. அங்கே போய் அவங்க சுற்றி பார்க்குற இடங்களெல்லாம் நல்லா சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் காலைகளே எழும்பி அவங்க வந்து அவங்க திரும்ப அந்த பயணத்தில் அவங்க வந்து முடிச்சுட்டு திருப்பி வந்தாங்க. அந்த திரும்பி வரும்போது நிறைய ஒரு காமெடி நிகழ்ச்சிகள், சிரிப்பு எல்லாமே நடந்துச்சு. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், கதையாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிடுறோன்னா, வாழ்க்கையில் நிறைய தடைகள், கஷ்டங்கள் எல்லாமே நம்ம தாண்டி தான் போக வேண்டியது இருக்கும். அது எல்லாத்துலேயும் நம்ம வந்து உட்காந்து கவலையோடு உட்காந்துடக்கூடாது. அதை நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக ஏற்று அதை வாழ்ந்தால் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். குடுங்க சிரித்தால் குறைந்து போகும் நோய்கள் என்பது உண்மை.